2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அழகிய கிராமத்தில் மக்கள் இயற்கையை காதலித்து வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமம் மரங்களால் சூழப்பட்டு பறவைகள் இசையோடு நிரம்பிய தலமாக இருந்தது. மக்களுக்கு தங்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் அறிவும் அதன் மீது அதிக அன்பும் இருந்தது. கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய நீரூற்று இருந்தது. அது கிராமத்தின் உயிர் வாய்ந்த நீரூற்று அனைவருக்கும் தண்ணீர் வழங்கி வந்தது. அந்த நீரூற்று அருகே பழமையான ஒரு ஆலமரம் இருந்தது. ஆலமரத்தின் அடியில் ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகையில் ஒரு மர்மமான ஆற்றல் இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் வாழும் யானை, சிங்கம் மற்றும் மான் ஆகிய 3 நண்பர்கள் குகைக்குள் சென்று அதன் ஆற்றலை பற்றி அறிய தீர்மானித்தனர். அவர்கள் மூவரும் குகைக்குள் நுழைந்து அதற்குள் ஒளிந்திருக்கும் மர்மத்தை தெரிந்து கொள்ள முயன்றனர். குகையின் உள்ளே ஒரு பழமையான கல்வெட்டு இருந்தது. அதில் மனிதன் உருவாக வேண்டும் என்பதற்கான சித்திரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. யானை, சிங்கம் மற்றும் மான் ஆகிய மூவரும் அதை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். இது என்ன பொறுப்புடைய வேலை என்று யானை கேட்டது. இது ஒரு மாபெரும் பொறுப்பு என்று சிங்கம் கூறியது. ஆனால் நாம் ஏற்கனவே பல கதைகளில் இதை பற்றி கேட்டிருக்கிறோம். மனிதன் என்பது இந்த உலகத்திற்காக ஒரு பெரிய பரிசு. மான் பயத்துடன், ஆனால் மனிதன் உருவாகும் போது அவனது குணம் எப்படி இருக்கும் என்று கேட்டது. அப்போது குகையின் ஆற்றல் ஒரு குரல் வடிவில் பேசியது. நீங்கள் மூவர் இங்கே வந்ததற்கு நன்றி. இந்த மனிதன் மிகுந்த அறிவு, வலிமை மற்றும் மனசாட்சியை கொண்டு பிறக்கும். ஆனால் அவனது குணம் அவன் வாழும் சூழலை பொறுத்தே இருக்கும். அந்த குரலை கேட்ட யானை, சிங்கம் மற்றும் மான் மனிதனை உருவாக்க உழுந்தினார்கள். குகையின் ஆற்றல் 3 நண்பர்களின் நல்ல எண்ணங்களை மந்திரிப்பது போல மனிதனை கற்பனை செய்யும்படி செய்தது. முயற்சியின் முடிவில் மனிதன் உருவாகி குகையின் வாயிலில் தோன்றினான். அவனின் கண்களில் புத்துணர்ச்சி, அறிவு மற்றும் உலகத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருந்தது. மனிதன் குகையிலிருந்து வெளியேறி கிராமத்தின் அழகை பார்த்து வியந்தான். அவன் மகிழ்ச்சியுடன், எனக்கு இந்த உலகத்தை பாதுகாக்கும் பொறுப்பேற்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினான். மனிதன் கிராமத்தில் வாழ்ந்து இயற்கையுடன் ஒருமித்து வாழ்க்கையை ஆரம்பித்தான். அவன் தன்னுடைய அறிவால் பல விஷயங்களை கற்றுக்கொண்டான். குறிப்பாக சிந்தனை மற்றும் உழைப்பின் மூலம் வளர்ச்சியை அடைந்தான். காலப்போக்கில் மனிதன் தன்னுடைய அறிவால் மற்ற கிராமங்களை கண்டுபிடித்து அவற்றை வளர்த்தான். மனிதர்களின் கூட்டமைப்பு, விவசாயம், தொழில்நுட்பம், கலை மற்றும் அறிவியல் ஆகியவற்றில் முன்னேறியது. அவன் தன்னுடைய அறிவால் உலகத்தை மாற்றியமைத்தான். ஆனால் அவன் வெறும் அறிவை மட்டுமல்லாமல் நன்மையான மனசாட்சியையும் கொண்டிருந்தான். அவன் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் பொறுப்புடன் செயல்பட்டான். மனிதன் தனது அறிவும், உணர்ச்சியும், நம்பிக்கையும் மூலம் உலகத்தை பாதுகாத்து அனைத்து உயிரினங்களுக்கும் சமாதானம் ஏற்படுத்தினான். இவ்வாறு மனிதன் இயற்கையின் அருளால் உருவானான், தனது அறிவால் முன்னேறினான், தனது மனசாட்சியால் உலகத்தை பாதுகாத்தான். அன்புள்ள வாசகர்களே, இந்த கதையை படித்ததிலிருந்து மனிதனாக நாம் அனைவரும் இயற்கையை பாதுகாத்து சமூகத்தையும் நம் மனசாட்சியையும் உயர்த்தி வாழ வேண்டும் என்பதற்கான சிந்தனையை மனதில் கொள்ளுங்கள். இந்த கதையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இனிய நாளுக்காக வாழ்த்துக்கள்.